அதிகாரம் இந்த வார்த்தைக்கு வேற வேற அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். நம்ம பிரின்சிபல் தான் சார். சார் ஏய் சார், ஒர்க்கெல்லாம் முடிஞ்சது. மென்டலி ஃப்ரீயான ஒன்று கூப்பிட்றேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. பரிமலா தேவி மேம் சார். நம்ம கோமதி நாயகம் சார். சார், இது மாதிரி நம்ம வாத்தியாரங்களுக்கு வேற வேற பேர் இருக்கு, சொல்லலாமா சார்? ஏண்டா? சரி சொல்லு கேட்போம். நான் சொல்றேன் சார், வசூல் ராஜா. நம்ம ஹெச்ஓடிங்க சார். ஆப்சன்ட் ஃபைனு, லேட் ஃபைனு, ட்ரெஸ் கோட் சரியில்லைனா ஃபைனு, ஐடி கார்டு மாட்டலைனா ஃபைனு, லேபு ஃபைனு, லோ மார்க் ஃபைனுன்னு பெருசாக கல்லா கட்டுறவங்க சார். உட்கார். நாற்காலி கனவுகள். நம்ம வைஸ் பிரின்சிபால் பொன்பாண்டியன் சார். அண்ணன் எப்போ சாவான் திண்ணை எப்போ காலியாகும்னு பிரின்சிபால் கனவுலையே மிதக்கிறவர் சார். எனக்கு என்ன யாரா அது? எவன் எக்கேடி கேட்டா எனக்கு என்னன்னு ஊதுற சங்க ஊதிட்டு போறவங்க சார். இவங்கள ஏடிஎம், அதாவது எனி டைம் மொக்கன்னு கூட சொல்லலாம். ஏற்றி விடப்பா, தூக்கி விடப்பா. பிரின்சிபல நோண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறவங்க சார். சாரல் யாரா? சார் வணக்கம் சார். வாங்க. ஆமா உள்ள வாமா. ஏன் லேட்டு? என்னாச்சுமா? சார், பாப்பா காலேஜ் பஸ்ஸை விட்டுடுச்சு. அதான் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போகலான்னு வந்தேன். காலேஜ் பஸ்ஸை விட்டா என்னம்மா? கவர்மெண்ட் பஸ்ஸை பிடிச்சி வர வேண்டியதானே? சார், என் வீட்டு பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்கு பாப்பா தனியாக போனதில்லை சார். ஏன்? பயம் சார். பாப்பாவுக்கா உங்களுக்கா? பிள்ளைங்க சரியாக தாங்க இருக்காங்க. இங்கே பெற்றவங்க தான் பிரச்சனையே. பார், நாளையிலேருந்து உனக்கு காலேஜ் பஸ் கிடையாது. நீ கவர்மெண்ட் பஸ்ஸை பிடிச்சி தான் வர. இதுவும் ஒரு பாடம் தான் சார். ஏன் பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. பாவம் பிள்ளைங்களை ப்ரீகேஜிலேருந்து காலேஜ் வரைக்கும் பிராய்லர் கோழி ஏற்றி விடுற மாதிரி வேனில் ஏற்றி விட்றீங்க. நாளைக்கு வாழ்க்கைன்னு வரும்போது அவள் சொசைட்டி எப்படி ஃபேஸ் பண்ணுவா? அவள் சரியாகணும். உட்காருமா, நீ கிளம்புங்க. வரேன் சார். போய்ட்டு வாங்க. சரி, எதுக்கு இந்த மாதிரி பட்ட பேருங்க? எல்லாம் கடுப்பு தான் சார். அதிகாரத்தை கிண்டல் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. ஆனால் இதனால் அதிகாரத்துக்கு எந்த லாஸும் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொறுப்புன்றது இருவழிப்பாதை மாதிரி. அவங்க சரியா இல்லைன்னா என்ன? நீங்கள் சரியா இருந்து கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்குறதா சார்? நம்ம காலேஜில் படிக்கலனா கூட ப்ராக்டிக்கலில் மார்க் போட்டுருவாங்க. ஆனால் கேள்வி கேட்டோம் நல்லா படித்தா கூட சுழிச்சு விட்ருவாங்க. அதுக்காக அடிமையாகவே இருப்பியா? இல்லை சார். கேள்வி கேட்கணும்டா. உண்மைக்கு என்ன விலை வேணாலும் கொடுக்கலாம். சரியா? சரி, எனக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? எனக்குள் ஒருவன். நீங்க பிடி மாஸ்டர், பச்சையம்மாள் மேம், முத்துகிருஷ்ணன் சார், ஆண்டனி தேவசகாயம் சார், விவேக் சார், ரவிச்சந்திரன் சார், அன்பு சார், சுரேஷ் எலியட் சார். போதும், உட்கார். சார், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பட்ட பேர் இருக்கு, சொல்லலாமா சார்? ஏய், பெரிய பிரச்சனை வருமேடா. சரி, 1-2 பேர் சொல்லு கேட்போம். அதிகாரம். நம்ம ஜாதியை பார்த்து எல்லாருமே பயப்படணும். நம்ம பசங்க ஒருத்தன் விடாம எல்லார் கையிலுமே இந்த கயிறை கட்டி விடணும்டா. எங்க அப்பா இந்த காலேஜ் பிரின்சிபல். அவருக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் எனக்கும் இருக்கு. போடா. ஏய், கேட்டதுல வாடா டேய். ப்ளீஸ்ண்ணே, கையை காட்டுறா. என்னண்ணே? டேய், அவன் தான் வேணான்றான்ல, விடுறா. டேய், நீ சும்மாரா, கட்றா. காட்டுறா. இங்கே பாடுறா, இதான் உனக்கு பாதுகாப்பு. மற்றவங்கிட்ட நீ மாட்டிக்கிட்டுனா உன் கையில் இருக்க இந்த கயிறை பார்த்தா நீ நம்ம பையனை காப்பாற்ற முடியும். உனக்கு உடன்பாடே இல்லைனாலும் இந்த கயிறை நீ கட்டி தாங்கணும். போ. யார் என்ன சொன்னாலும் இந்த கயிறு நம்மளை காப்பாற்றும். புரியுதா? சார் 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 சார், கையை கொடுங்க, கையை கொடுங்க. நீங்களும் நம்ம ஆளுங்க தானே? நம்ம ஆளுங்களா? ஆமா, இந்த கயிறை கையில கட்டுங்க. சார், என்ன கயிறு இது? நம்ம ஜாதி கயிறு சார். நான் சாதியற்றவன் மதமற்றவன் சர்டிஃபிகேட் வாங்கி 7 வருஷம் ஆச்சு சார். நீங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இத்தனை நாள் ஆகி போச்சு. கையை காட்டுங்க. வாயில தான் வந்துட போகுது. போங்க சார், போங்க. வேணாமா? ஓகே. என்ன சார், கயிறு தூக்கிட்டு உங்கள்கிட்டே வந்துட்டாங்களா? நம்ம காலேஜ் மட்டும் இல்லை சார், தமிழ்நாட்டோட 90% காலேஜில் இதே நிலைமை தான் சார். நம்ம காலேஜ் எல்லாத்துலேயும் நம்பர் 1, இதுலேயும் நம்பர் 1. இல்லை சார், இது வேணாம் தப்பு அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்கவங்களே கையில் கயிறோட அலையிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இவங்களை திருத்த முடியாது சார், விட்டுட்டு வேலையை பாருங்கள் சார். சார், இவங்களை சரி பண்ண முடியாது, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸை சரி பண்ண முடியும். அவங்க கையில் கட்டியிருக்க கயிறு அவங்கள வச்சு தெரியணும் சார். முதல்ல அவங்கள ஒன்று சேர்க்கணும். கஷ்டம். முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே. வாங்க. ஓ தேன்மொழி சார். மார்க்கு கசக்குதேம்மா. கல்யாண பத்திரிகையில் பெருமையை பேர் போடுறதுக்காக உங்கள் ஒப்பனை படிக்க வைக்கிறாடா. அதுக்கு அவசியமே இல்லை. உடனடியாக உங்கள் ஒப்பன் தண்ணி ஒரு மாப்பிளையை பார்க்க சொல்லி பண்டல் பராங்குசம் எடுத்துக்க. எஸ் பழனிமுத்து. பத்தாதியா? உன்ட்ட இன்னும் நான் எதிர்பார்க்குறேன். சிந்தனை சிதற விடாம பார் போட்டு இந்த ஃபாதர் என்னை காப்பாத்து. கை போதும் பொண்ணு. மார்க் போதாது பொண்ணு. என்ன பாத்தியா? ஒரு ராத்திரி பிரின்சிபல் ஆயிருக்க முடியுமா? எங்கேயுமே ரோல் ஆகாம என்ன ரோல் மாடல் அனுப்பிச்சு ஒர்க்கை டைட் பண்ணு. கை. ஓகே சார். முத்துலட்சுமி சார். how it's possible? நீ இவ்வளவு மார்க் எடுத்துக்க வாய்ப்பு இல்லையே. பிட் அடிச்சாலும் பாஸ் பண்ண. டச் விட்டு எழுதிருக்கீங்க. அடுத்த முறையாவது படிச்சு எழுது.
எஸ் அருண். இவனா இவன் மூஞ்சியை பார்க்கறதுக்கு 3 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணமே. என்னடா இது மார்க்கு? யூஸ்லெஸ். ஏற்கனவே ஏகப்பட்ட அரியஸ். உன் ஜாதிக்கல படிப்பு ஒத்து வராதா? என்ன முறைக்கிற? என்னடா முறைக்கிற? போடா வெளியே. ஐ சே யூ கெட் அவுட். உன்னால இந்த காலேஜுக்கு கெட்ட பேர். போடா. போ. என்ன சார் இது அநியாயமாக இருக்குது. நம்ம பேச வேண்டியது வாங்கின மார்க்கை பற்றி இல்லை சார், வாங்க போகிற மார்க்கை பற்றி. லோ மார்க்கு, ஜாதி, அது இதுன்னு திட்டி பாவம் அந்த பையன் காலேஜ் விட்டு போயிட்டான். பசங்களை விட்டு தேடி பார்த்தும் கிடைக்கல. தேங்க்ஸ். நீ உருப்பிட மாட்ட, யூஸ்லெஸ்னா அவன் அப்படி தான் சார் ஆவான். நீ நல்லா வருவான்னு தட்டி கொடுத்து அவன் பிடிச்சி ஏறி வந்துடுவான் சார். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெறும் மார்க்காக தான் சார் பார்க்குறாங்க. யாருமே சக மனுஷனாக பார்க்கறது இல்லை. சிஸ்டமே தப்பாக இருக்குது சார். சிஸ்டத்தை மாத்திரன்னு எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறனா? அதை இஷ்டத்துக்கு கூட முடியாது. நான் என்ன பீச்சில் பாடா பிரின்சிபாலியா? அவர் தான் உங்களை மூளை இல்லாத பிரின்சிபாலுங்கிறாரு. அவன் சொல்றானா நீ சொல்றியா? வைஸ் பிரின்சிபால் நான் ஏன் சார் போய் சொல்லணும்? ஆமல்ல, நீ சொல்ல மாட்டேன். அப்படியே சொல்றானா? உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்றாரு சார். வளர்ந்திருக்கான் உயரமா, எனக்கு கொடுக்கறான் துயரமா. கோபால் இதோ போயிட்டு வரேன் சார். யூ த்ரீ கோடா. ஓகே சார். பார்த்தீங்களா சார், நம்ம ஒரு வேலை சொன்னோம்னா கேட்டும் கேட்காத மாதிரி அங்கேயே நிற்பான். பிரின்சிபால் சொன்னதும் பாருங்க, பயத்தில் பஞ்சா பறக்கிறத. பயத்தில் ஓடலை சார், நட்பு. அப்படி என்னையா பிரின்சிபாலுக்கும் பியூனுக்கும் நட்பு? சிதம்பரம் சீக்ரெட்டாகவே இருக்கு. நான் பிரின்சிபால் ஆனதும் செய்கிற முதல் வேலை சீக்ரெட்டை ஓப்பன் பண்ணுறது தான். என்ன சார் பிரின்சிபல் மீட்டிங்கா? ஆமாம் மேடம். அன்னைக்கு நீங்க பிரின்சிபாலை பத்தி விபி கிட்ட பேசும்போதே நினைச்சேன் உங்களுக்கு அழைப்பு வரும்னு. உண்மையை தானே சொன்னேன். போங்க, வெயிட் பண்ணுவாரு. சரி. எப்படியோ 2 பேருக்குள்ள பிரச்சனை பெருசாகி மேட்ரு கரஸ்பாரண்ட்டுக்கு போகணும். அவர் பிரின்சிபாலை தூக்கணும், நான் பிரின்சிபால் ஆகணும். ஆமாம் சொன்னேன். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஏதாவது கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கா சார்? இதுக்கெல்லாமா காம்பேக்ட் ரூல்ஸ் போடுவாங்க? இதுக்கு தான் சொன்னேன். காலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லயே சொன்னேன். தமிழ் டிபார்ட்மெண்ட் உள்ள விட்டுறீங்க. 247 லெட்டர் வச்சு இலக்கணம் பேசிட்டு திருவானுங்கன்னு. ஆனா எங்க லாங்குவேஜ் ஜஸ்ட் காம்பேக்ட் 26 லெட்டர்ஸ். லண்டன் பாரிஸ் ஃளைட்டே பறந்துட்டு இருக்கு. ஆனா உங்க தமிழ்நாட்டிலே மயக்க மட்டும் கிடக்கே. வந்து முழுசா 3 மாசம் ஆகல. டேய் கோபால், அந்த டாக்க பிடிச்சு தோடிச்சு விடுறா. அதை நிறுத்திடுச்சு, நீங்கள் ஆரம்பிங்க. அப்படின்னா என்ன டாக்டர்யா? அப்படியே திருப்பி போ. ஜிஓடி காட். ஐ அம் காட் ஆஃப் திஸ் காலேஜ், ரூலிங் காட். நீங்கள் கடவுளாகவே இருந்துட்டு போங்க சார். இருப்பேன், போக முடியாது. என்ன 2 வருஷம் 20 வருஷம் கூட இருங்க சார். பசங்களை ஏன் சார் போட்டு வதைக்கிறீங்க? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அவமானப்படும்போது செத்து பிழைக்கிறான் சார். செத்து போட்டுமியா பிழைச்சிருந்து பொங்கலை வைக்க போறான். வீட்டுக்கு வேஸ்ட், நாட்டுக்கு வேஸ்ட். சார் இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் நல்லதில்லை. புரியுதுல? புரியுதுல? உங்களுக்கு நல்லதில்லை. கை வச்சிடணும். ஆமா வாழ்க்கை கூட போதும் பொண்ணுன்னு பேர் வச்சாங்க. அது ஒன்றும் இல்லைடா, அவங்க வீட்டில் வரிசை 5 பொண்ணாக பிறந்ததுனால பொறுமை இழந்தவங்க அப்பா இதுவே கடைசி பொண்ணாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு போதும் பொண்ணுன்னு பேர் வச்சிருக்காரு. நல்லா இருக்கு. ஏய் வாழ் வராடா. ஐயோப்பா, எக்ஸாம்க்கு படிக்கலாம் தான் பார்த்தேன், ஆனா முடியலடி. நானும் 1.5 வருஷமா ட்ரை பண்ணுறேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றா. டேய் அவனை எத்தனை தடவை பார்த்துருக்கா தெரியுமா? இது வரைக்கும் 16 தடவை உன்னை பார்த்துருக்கா. நிஜமாவா? நிஜமா. இனிமே நீ இதை பத்தி பேசாத. நானே போய் அவட்ட ஒரு நாள் பேசி ஒரு விட்ட கிளியர் பண்ணி வைக்கிறேன். சீரியஸா? உண்மையை தான் சொல்றேன், பின்ன என்ன பொய்யா சொல்றேன்? டேய் நீ சொந்தமா நான் நைட் நிறைய ஃபோன்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அது ஃபோன்ல பேலன்ஸ் இல்ல, ரீசார்ஜ் பண்ணலடா. ஏய் இந்தா ரீசார்ஜ் பண்ணி. ரீசார்ஜ் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம்டா. முதல்ல இது சம்மந்தமா நம்ம நிறைய ஆதாரங்கள் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்றும் சரி, டெக்னாலஜி என்னைக்குமே நம்ம கை கொடுக்கும். இந்தா இதுல அழகா அவ பக்கத்துல வரும்போது ஒரு செல்ஃபி எடு. எடு. போதும் புறா பார்க்கலாம். டேய் இவன் எங்கன்றா உள்ள வந்தா? சரி சரி வந்துட்டா, டென்ஷனை குறை. ஃபோட்டோவில் கூட அவன் இருக்கக்கூடாதுரா. டேய் ஏண்டா எதுக்குடா முறைக்கிறாங்க? என்னைக்குடா ரீசன் சொல்லியிருக்கானுங்க, அவனுங்களும் முறைச்சிக்கிட்டே தான் இருக்கானுங்க. ஒரே காலேஜ், அதுவும் ஒரே கிளாஸ் இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான்ல இருக்கிற மாதிரி இருக்குடா. ச்சே. இந்தா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எப்படி போயிட்டு இருக்கு? இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டில் தான் படிக்கணும் என்று பெரிய ஆசையோடு வந்தனான் சார். ஆனால் பாதியில் எப்போ விடணும் பயமா இருக்கு சார். ஏன்பா? இங்கே 2π cos θ என்று போட்டால் ஆன்சர் வராது, அதனால தான் சொல்றேன். சரி இங்க வா. சார். அவங்ககிட்ட என்ன பேச்சு? டவுட் கேட்டேன் சார். டவுட்னா ப்ரொஃபஸர்கிட்ட கேட்க வேண்டியதானே?
இங்கே பாரு, திலீபன்ட்ட பழகுன ஏதாவது பண்ணிட்டு போயிடுவான். ஜாக்கிரதையா இரு. போ. சரி சார். சரி நீ கிளாஸ் போ. ஓகே சார். சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ரொம்ப டேஞ்சரான பையன் சார். அவங்க கூட எல்லாம் சவகாசம் வச்சுக்காதீங்க சார். மிஸ்டர் அழகிய தமிழ் மனவாளன், உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் அதிகபட்சம் எத்தனை நாள் பிரிஞ்சிருக்க? ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியாது சார். பிறந்த மண்ணை பிரிஞ்சு சொந்த பந்தத்தை பிரிஞ்சு திசைக்கு ஒருத்தராக சிதறி கிடக்குறாங்க சார். எப்போ ஒருத்தர் பார்த்துப்பாங்கன்னே தெரியாது. அவனுடைய ஆதி மண்ணே இதுதானே சார். அவன் இங்கேருந்து துரத்துனா அவன் எங்கே போவான்? பெத்த தாய்க்கு மருத்துவ உதவி கூட நம்மளால் செய்ய முடியல சார். திருப்பி தானே அனுப்பணும். ஆனால் நம்மளாம் சொல்லிக்கலாம், நெஞ்ச நிமித்தி சொல்லிக்கலாம். போங்க சார். சரி சார். தம்பி, பிறந்த இடத்துல மட்டும் இல்லைடா, போகிற இடத்துலையும் போர் தான். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஆளுங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஏறி மீச்சிட்டு போயிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? சரி சார். ஓ ஆதி கெட் அப். நேற்று ஏன் வந்து தொலைல? லீவ் போடுறதா இருந்தா சொல்லிட்டு போட வேண்டியதானடா. இவர் மட்டும் என்கிட்ட சொல்லிட்டா லீவ் போடுறது. ஏய் என்னடா சொன்னா? என்ன சொன்னா? ஒன்றும் சொல்ல இல்லை சார். டெல் மீ. ஒன்றுமே சொல்ல இல்லை சார். நீங்க 2 பேர் இருங்க, மற்றவங்களாம் கிளம்புங்க. தேங்க்யூ சார். போங்க, சீக்கிரம் போங்க. ஏய் நீ போய் வெளியேறு. என்னடா சொன்னா? சொல்டா, என்ன சொன்னா? ஏய் தம்பி, ஏன்பா வெளியே நிற்கிற? சார் 1 மணி நேரமா நிக்க வச்சிருக்காரு சார். ஏன்? சொல்றா. நேற்று லீவ் போட்டதுக்காக. என்ன சொன்னா அவன்? சொல்லு, டெல் மீ. இவர் மட்டும் என்கிட்ட சொல்லிட்டா லீவ் போடுறாரு என்று சொன்னான் சார். அப்படியா சொன்னா அவன்? உங்களுக்கெல்லாம் எவ்வளவு திமிரு இருந்தா? சார் 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 ஒரு நிமிஷம் ப்ளீஸ் வாங்க. தண்ணி கொடு சார். சார் எதுக்கு சார் அவனை தண்டிக்கிறான்னு நினச்சிட்டு உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறீங்க? இவ்வளோ ப்ரெஷர் வேணாமே. அட்வைஸ் பண்ணுறீங்களா மிஸ்டர் தயாளன்? இல்லை சார். சார் சாரி சார், நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்செட்டில் இருந்தேன், அதனால தான். என்ன அப்செட்டு? உனக்கு என்ன அப்செட்டு? உன்னால எனக்கு தான் அப்செட். சார் சார் ஒரு நிமிஷம், என்ன பிரச்சனை? நேற்று காலையில் காலேஜ் கிளம்பும்போது. தேன்மொழி. அப்பா இந்தாமா. கொடுங்கப்பா. என்னாச்சு? பிபி ரொம்ப அதிகமானதால பேரலைசிஸ் அட்டாக் ஆயிருக்கு. எழுதி தர, உடனடியாக பெட்ல சேர்த்துருங்க. சார் மற்றவங்க கஷ்டத்தை நம்ம போக்கணும்னு கூட அவசியம் இல்லை சார். அவங்க சொல்ல வரதை காது கொடுத்து கேட்டாலே போதும் சார். அதுவே அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். சார் எங்கப்பா? இங்கே தான். அக்கா. சார் அப்பா. ஐயா வணக்கம். எங்க சார்? இல்லை இல்லை இருங்க இருங்க இருங்க, நீங்கள் இருங்க. இந்தாம்மா, நீங்கள் 2 பேர் தானா? தங்கச்சி வீட்டில் இருக்கு சார். ஐயா நல்ல முறையான ஃபிசியோவும் சத்தான உணவும் இருந்தால் பழையபடி நடந்துடலாம்டா. அழாதீங்கம்மா. இங்கே பாரு, துன்பத்திலேருந்து மீள்றது முக்கியம் இல்லை, அதோட பாதிப்புலேருந்து மீள்றது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் 2 பேரும் மீண்டு வந்தால் தான் அவரை பத்திரமா பார்த்துக்க முடியும். சரியா? இந்தா பரவாயில்ல சார். வைடா, வண்ணம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? சார் அப்பா வேலைக்கு போய் தான் எங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டார். இனி என்ன பண்ண போகிறோன்னு தெரியல சார். உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன் அவன் கூட. தைரியமா இரு, வா. எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தாண்டா ஆகணும். மேடம். வணக்கம் மேடம். என்ன இந்த பக்கம்? ஆதி அப்பாவை பார்க்கலான்னு வந்தேன். சரி பாருங்க. ஆதி கூட்டு போ. வாங்க மேடம். என்னாச்சு இதுங்களுக்கு? என்னைக்கு இல்லாம மேடம் 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 கேட்டு தொலைக்கிறீங்க. ஒரு சின்ன டவுட் மேடம். என்னடா டவுட்? என்ன டவுட்? இன்னைக்கு காரிடார்ல கேப்ப, நாளைக்கு ரோட்ல போகும்போது கேப்ப, அப்புறம் வீட்ல வந்து கேப்பியா? எந்த டவுட்டா இருந்தாலும் நீ கிளாஸ்ல தான் கேட்கணும். புரிஞ்சுதா? தள்ளி நில்லு முதல்ல. இந்த டவுட் கேட்கற மாதிரி வந்து உரசுறது, இந்த மாதிரியான வேலையில வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. ஜாக்கிரதை. என்னாச்சு மேடம்? என்னடா டவுட் கேட்டேன் சார். என்ன டவுட்டு? அவன் டவுட் என்னன்னு எனக்கு தெரியும். ரொம்ப பழைய டவுட் மேடம் இது. வா. வணக்கம். உட்காருங்க. சார் இது உங்கள் கிளாஸ் இல்லை. ஒரு 2 நிமிஷம் தரமாட்டியாப்பா? தாராளமாக எடுத்துக்கங்க சார். உட்கார். உன் டவுட் என்னப்பா? சார் அது வந்து தம்பி, நியாயமான சந்தேகமாக இருந்தால் யாருக்கிட்ட வேணாலும் எப்போ வேணாலும் போல்டாக கேட்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. சரி சார். கேளு. சார் நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் சார் இருக்கோம்.
ஆனால் ஸ்டாஃப்ஸுங்க தான் உதாசனப்படுத்துகிறாங்களே. பரவாயில்லப்பா, பதில் கிடைக்கிற வரைக்கும் கேளு. சரி சார். கர் என்னப்பா? அறிவியல் புணர்ச்சிக்கும் தமிழ் புணர்ச்சிக்கும் உள்ள வேறுபாடு. டேய் செம்ம கேள்விடா, நானும் இதை ரொம்ப நாளாக கேட்கணுன்றது. டேய் டேய் அப்படி இல்லை என்ன சார், இது எனக்குள்ளேயும் இந்த கேள்வி ரொம்ப நாளாக இருக்குது சார். ஆனால் கர் சொல்கிறேன். சரி சார். இவன் கேட்குறது ஒன்றும் கேவலமான விஷயம் இல்லை. ஆண் பெண் அன்பில் தான் உலகமே இயங்கிட்டு இருக்கு. காதல் சொல்லும்போது வர மரியாதை அதை வெளிப்படையாக பேசும்போது கேவலமாக இருக்குன்னா நாம் அறிவியலை சரியாக கற்றுக்கலன்னு அர்த்தம். குட் மார்னிங். சிட் டவுன். மார்னிங் மேம். மார்னிங் சார். யோ அங்கே பாரு, அதே கிளாஸில் 2 பேரும் கிளாஸ் எடுக்கிறாங்களாம். நீங்கள் பார்த்துங்க, எனக்கு கிளாஸ் இருக்குது. தேங்க் யூ. ஏய் சார், உங்கள் டவுட்டை மேடத்திட்ட கேளு, அவங்க கிளியர் பண்ணுவாங்க. என்னப்பா டவுட்டு? சார் வர வர இந்த தயாலம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காரு சார். புதுசாக ஏதாவது சொல்லியா? என் பொண்டாட்டி எனக்கு போன போட்டு ஏங்க நான் கொடுத்துட்ட வெண்டைக்காய் பொரியல் எப்படி இருக்குன்னு கேட்டா சார். கிளாஸ் டைம்லேயேவா? ஆமா சார், நல்லா இருக்குன்னு சொன்னேன் சார். அதுக்கு போய் இந்த குட்டிச்சாதனை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்றாரு சார். அவன் ஃபோனை தான் சொன்னானா இல்லை உன் பொண்டாட்டி சொன்னானா? சார் அதை விடுங்க சார். சுருக்கமா விடையலன்னு சொல்லி 10 கொஸ்டின் கொடுத்து கேள்வி கேட்டா ஏதோ ஒரு முண்டம் எல்லா கேள்விகளுக்குமே தெரியும் தெரியாது தெரியும் தெரியாதுன்னு எழுதி வச்சிருக்கா சார். அப்படியே வந்த கோபத்துல பேப்பரை கசிக்க வெளியே போட்டா அதை எடுத்து டஸ்ட்பின்ல போடுறாரு சார். குப்பையை எடுத்து குப்பை தொட்டிலே போடுறாடா. நெக்ஸ்ட் சார், எதுக்கு எடுத்தாலும் பசங்க ஒரே டவுட்டா கேட்டு தொலைறானுங்க சார். நீ படிச்சிருந்தா பதில் சொல்லிருக்கலாம். ஆமாம் சார், கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்குறானுங்க சார். கொஸ்டினுக்கு பொறுத்தவரை சார் அட்டெண்டன்ஸ் எடுக்கலான்னு அவர் கிளாஸ் ரூமுக்கு போனா பசங்கள்லாம் அவரை அண்ணா நண்பா மாமா மச்சான்னு உறவு சொல்லி கூப்பிடுறானுங்க சார். ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்றானுங்களா? அதோட ஒரு முக்கியமான விஷயம், முன்னால வந்து காதல சொல்றேன். ஒரு பொண்ணு அவரை தயாலா சாரி சார். ஐயோ பரவாயில்லம்மா, என்ன சொல்ல வந்தே சொல்லு. தயாலா சாப்பிட்டியாயா? எங்கள் அம்மா இப்படி தான் கேட்பாங்க, அதுக்கப்புறம் நீ கேட்டிருக்க. பாத்தீங்களா சார், ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேணாம். பண்ணணுமா? நாளைக்கு நம்மளே அப்படிதானே கூப்பிடுவாங்க. What do you mean? சார் இவங்க முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த தயாளன் சார் செஞ்சார்னா நாளைக்கு இவங்கள எப்படி ஸ்டூடண்ட்ஸ் மதிப்பாங்க? சரி அதோட விட்டாரா? என்ன இருக்கா? படித்தா நிற்க மாட்டேங்குது சார். சாப்பிட்டா கூட தான் நிற்க மாட்டேங்குது, அதுக்காக சாப்பிட்ற நிறுத்திரியா சார்? பின்னடா மக்க பண்ணக்கூடாதா, நல்லா புரிஞ்சு படிக்கணும். உனக்கு என்ன பிடிக்கும்? சினிமா சார். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு நடிகரோட பேர் வச்சுக்கோ. இது விஜய் கொஸ்டின், இது அஜித் கொஸ்டின், இது சிம்பு கொஸ்டின், இது தனுஷ் கொஸ்டின், இது விஜய் சேதுபதி கொஸ்டின். எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது டக் 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 டக்னு ஞாபகத்தில் வரப்போகுது. புரியுதா? அப்படியே மனசில் நிற்கலன்னா இன்ட்ரெஸ்டிங்கான கலர்ஸ் கொடு, புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறா. போ. தேங்க்யூ சார். சாரி மேம். ஹலோ மேடம், ஏன் இப்படி காட்டுத்தனமாக நடந்துக்கிறீங்க? தடி மாடு மாதிரி மேல வந்து இடிக்கிறான், அவனை வான் பண்ணாம நீங்க எங்கிட்ட மறைக்கிறீங்க? சின்ன பசங்க மேடம், நாம தான் கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். பக்குவமா ஹேண்டில் பண்ணமா? என்ன சார் ரெட்ட அர்த்தத்துல பேசுறீங்க? ரெட்ட அர்த்தமும் கிடையாது, 3 அர்த்தமும் கிடையாது. அவனுக்கு உங்கள் புள்ள வயசு இருக்குங்க. அவன் என்ன இடிச்சதை கூட பொறுத்துப்பேன் சார். ஆனா இடிச்ச அந்த தடி மாட்ட என் புள்ள மாதிரி நான் பாருங்க, அதை தான் சார் என்னால பொறுத்துக்க முடியல. என் பையனுக்கு இப்பதான் சார் 6 வயசு ஆகுது. இதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்றது? ஐயோ மேடம், உங்களுக்கு ஒரு பையன் இருக்கானா? மேடத்தை நான் முதல்ல காலேஜில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது காலேஜ் ப்ரொஃபஸர்னு. என்னையா இது? ஏய் இருப்பா, நிறுத்துன்னு சொல்லியா? நிறுத்துப்பா. சார் இந்த தயால நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குறது மட்டும் இல்லாம நீங்க கட்டுக்கோப்ப வச்சிருந்த நம்ம காம்பேக்ட் ப்ரொஃபசர்ஸ் அவர் வழக்கு பார்க்கறாரு சார். குறிப்பா பச்சைமால் மேடத்தை. ஆமா சார், அந்தம்மா கிளாஸ்லயும் இவர் உள்ள புந்துறாரு சார். அவங்க 2 பேரும் அங்கங்க பேசிக்கிறத பார்த்த ப்ரொஃபசர்ஸ் மாதிரியா சார் இருக்கு? லவ்வர்ஸ் மாதிரி இருக்கு. இந்த பாருங்க சார், நாளைக்கே நம்ம காலேஜுக்கு ஒரு கெட்ட பேர் வந்ததுன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கோம். பார்த்துங்க. பச்சையம்மாள் மேட்டர் அப்படியே. அந்த பொண்ணோட அப்ப நம்ம சமுதாயத்துக்காரன், அவள் அப்பனை வச்சு அவளை ஆஃப் பண்ணிடலாம். ஒன்று பண்ணுங்க, கரஸ்பாண்டன்ட் ரூமுக்கு நான் போகிற பொழுது அத்தனை பேர் என் பின்னாடி